ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நம்ம ஒரு டெக். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி ஆகஸ்ட் 3 அன்றைக்கி ரெட்மி தரப்புல இருந்து 2 லேப்டாப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன நேம் பார்த்தீங்கன்னா ரெட்மி புக் 15. அந்த சீரிஸில் வந்து மொத்தம் 2 லேப்டாப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ப்ரைஸ் வேரியன்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 42K ஸ்டார்டிங். அதே மாதிரி இன்னொரு லேப்டாப் என்னன்னு பார்த்தீங்கன்னா 50K. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து இருக்க போகுது. ஸோ அதோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து 2 லேப்டாப்பையும் வரிசையாக நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம ஒரு டெக்குங்கிற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தால் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. ஸோ வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எந்த லேப்டாப் பற்றி பார்க்க போகிறோம்னா ரெட்மி புக் 15 இ-லேர்னிங் எடிஷன். ஸோ அந்த பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட ப்ரைஸோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 42K வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் வாங்கும்போது நீங்கள் HDFC கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 2000 சம்திங் குறையும். அதுவும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். ஸோ அதில் வந்து என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க, ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ரெட்மி புக் 15 இ-லேர்னிங் எடிஷன். ஸோ அந்த லேப்டாப் மாடலில் வந்து யூஸ் பண்ணியிருக்க டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15.6 இன்ச் கொண்ட ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நம்மளோட மெயினான ப்ராசஸர். ஸோ ப்ராசஸர் வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா i3-1115G4. ஸோ அந்த ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு டைகர் லேக் ப்ராசஸர்னே அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸரில் வந்து நீங்கள் டீப்பாக என்ன ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கோர் வந்து பார்த்தீங்கன்னா 2, அதே மாதிரி த்ரெட் வந்து பார்த்தீங்கன்னா 4, அது நெக்ஸ்ட் வந்து கேட்சி மெமரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6, அதாவது 246. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா லேப்டாப்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கோர் தான் வரும். ஸோ இது வந்து ஒரு பேஸ் வேரியன்ட்னால அவங்க வந்து i3ல 11th ஜெனை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ராசஸர் பார்த்தாச்சு. ரேம் வந்து எவ்வளோ தராங்கன்னு பார்த்தீங்கன்னா 8GB ரேம் DDR4 3200 MHz கொண்ட ஃப்ரீக்வன்சியில் வந்து அவங்க வந்து DDR4 ரேமே வந்து உங்களுக்கு வந்து தராங்க. ஸோ இந்த லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா அவங்க மொத்தம் 2 வேரியன்ட் தராங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ஹார்ட் டிஸ்க் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 256GB, அதே மாதிரி 512GB 2 ஹார்ட் டிஸ்க் இருக்குது. இதில் வந்து சேட்டா ஹார்ட் டிஸ்க் கிடையாது, NVMe. ஸோ அது அட்வான்ஸ்டு கொண்ட அந்த ஹார்ட் டிஸ்க் தான் இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட பேட்டரி கெப்பாசிட்டி எவ்வளோ வரும்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு 10 hour வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பேக்கப் வரும். ஸோ அப்படின்னு வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஒரு குயிக் ஸ்பெசிஃபிகேஷன், அதாவது 42Kல உள்ள ரெட்மி புக் 15 இ-லேர்னிங் எடிஷன். ஸோ இந்த லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா i3ல யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி முக்கியமாக வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த i3ல ப்ராசஸரில் வந்து என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அல்ட்ரா ஹெச்டி கிராஃபிக்ஸ் கார்டு, அதாவது ஒரு இன்டகிரேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு தான் வருது. ஸோ ஓகேவா, இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 42K பட்ஜெட்டில் கொண்ட லேப்டாப்பில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுவே பார்த்தீங்கன்னா i5ல வந்து ஒன்று தந்திருக்காங்க. ஸோ அதோட ப்ரைஸ் ரேஞ்சு 50K. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிஸ்பிளே பார்க்கலாம். டிஸ்பிளே வந்து இதில் என்ன தந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா அதே டிஸ்பிளே தான். ஸோ நீங்கள் அதில் என்ன நீங்கள் i3ல வந்து என்ன இது பார்த்தீங்களோ, அதாவது இ-லேர்னிங் எடிஷனில் என்ன பார்த்தீங்களோ அதே 15.6 இன்ச் கொண்ட ஒரு ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளேவே அவங்க வந்து தந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் மெயினாக மாறக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ப்ராசஸர் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராசஸர் வந்து இதில் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா i5-1111B00H. ஸோ அந்த ப்ராசஸர் தான் இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா 4 கோரில் தான் இது வந்து ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் வந்து த்ரெட் பார்த்தீங்கன்னா ஒரு 8 த்ரெட், அதே மாதிரி கேட்சி மெமரி பார்த்தீங்கன்னா 8MB ஸ்மார்ட் கேட்சின்னு இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெடிகேட்டட் கிராஃபிக்ஸே தான் வருது. ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்க டெடிகேட்டட் கிராஃபிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐரிஸ் எக்ஸி கிராஃபிக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அல்ட்ரா ஹெச்டி கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் வந்து பெட்டர்னே சொல்லலாம். அதே மாதிரி பேட்டரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10 hour தான் உங்களுக்கு வந்து பேட்டரி பேக்கப் வரும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இதில் பார்க்கக்கூடிய ரேம், அதாவது இந்த 50Kல பார்க்கக்கூடிய ரேம் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதே 8GB DDR4 ரேம் கொண்ட 3200 MHz கொண்ட அதே ஃப்ரீக்வன்சியில் தான் இதுலேயே ரேம் தராங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹார்ட் டிஸ்கில் வந்து இதில் வந்து ஒரே ஒரு வேரியண்ட் தான் 512GB NVMe. ஸோ அந்த வந்து அட்வான்ஸ்டு ஹார்ட் டிஸ்க் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபைனலாக வந்து நீங்கள் கம்பேர் பண்ணும்போது ரெண்டு லேப்டாப்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சேஞ்ச் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி வந்து ப்ராசஸர் மட்டும்தான். அதாவது ஒரு 42,000 நீங்கள் போட்டிங்கன்னா இதில் வந்து i3 11th ஜென் கொண்ட ப்ராசஸரும், இதில் வந்து i5 11th ஜென் கொண்ட ப்ராசஸரும், அதே மாதிரி உங்களுக்கு வந்து கோர் எல்லாமே உங்களுக்கு வந்து அப்படியே டபுள் ஆகும். ஸோ இப்போ ஃபைனலாக இதில் வந்து கம்பேரிசன் வந்து பார்த்தோம்னா ரெண்டு இதுலையும் பார்த்தோம்னா HSL அப்படியே தான் இருக்கும். இதில் என்ன வந்து மெயினாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் மட்டும்தான். ஸோ நீங்கள் ப்ராசஸர் 42,000 பார்த்தீங்கன்னா இவங்க வந்து i3ல 11th ஜென் தராங்க. ஸோ அதே நீங்கள் வந்து ஒரு கொஞ்சம் 8 ரூபா அதிகமாக போட்டோம்னா i5ல 11th ஜெனே தராங்க. ஸோ என்னோட ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து 50,000ல் இருக்கிற லேப்டாப் தான் ஒர்த்துனே சொல்லுவோம். ஏன்னா உங்களுக்கு 8,000ல் வந்து உங்களுக்கு வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக மாறுது. ஸோ நீங்கள் 42ல் வந்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து கோரும் கம்மி, த்ரெட்டு அதே மாதிரி கேட்சி மெமரி இதெல்லாம் கம்மி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே டபுளாக வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 246 அப்படிங்கிற இதில் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 488. ஸோ அதே மாதிரி 246னா ஒன்றும் இல்லை, 2னா வந்து 2 கோரு, 4 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரெட்டு,
ஸோ 6 வந்து கொண்ட கேட்சி மெமரி. அதே நீங்கள் வந்து 50,000 வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டபுள். கோர் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4, த்ரெட் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8, அதே மாதிரி கேட்சி மெமரி உங்களுக்கு வந்து 8 தராங்க. ஸோ வந்து இதை ஃபைனலாக பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ரெட்மி நோட் புக் 15 ப்ரோ இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நான் வந்து ஒரு பெஸ்ட் இதுன்னே சொல்லுவேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த இது வந்து பெஸ்ட்டு, அதே மாதிரி எது வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதே மாதிரி இது வந்து எதில் வந்து சேல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து mi.comலேயும் சேல் ஆகுது. ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகிற 6ஆம் தேதி வந்து அவங்க வந்து ஃப்ளாஷ் சேல் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் சேவிங்ஸ் ஆகும், அதுவும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து நீங்கள் செக் பண்ணுறது ஃப்ளிப்கார்ட்டில் பாருங்கள். நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஸோ இதோட நம்ம வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாரோ உங்கள் ஃப்ரெண்டு வந்து லேப்டாப் வாங்குறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கும். ஸோ மறக்காமல் நம்ம ஊர் டெக்குங்கிற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறுபடியும் நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.